வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்றைக்கி வீடியோவில் மொச்சை பயிறு அப்படின்னு சொல்லுவாங்க. கிராமப்புறங்களில் மொச்சைக்கொட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மொச்சை பயிரில் நிறைந்திருக்கக்கூடிய நன்மைகள் பற்றி இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறவங்க. பழங்காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் பார்த்திங்கன்னா மிக அதிக அளவில் பயன்படுத்திட்டு வந்தாங்க. இப்போலாம் பார்த்தோம்னா இந்த மொச்சைக்கொட்டையை பார்த்திங்கன்னா அதிகமாக யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா குறைஞ்சிருச்சு. காரணம் என்னென்னு பார்த்தோன்னா அதில் இருக்கக்கூடிய நன்மைகள் நிறைய பேருக்கு தெரியாமல் போயிடுச்சு. பட் ஆனால் அந்த மொச்சைக்கொட்டையில் ஏகப்பட்ட சத்துக்கள் நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் நிறைய நோய்கள் பார்த்திங்கன்னா நம்மளை தாக்காமல் இருக்கிறதுக்குமே பார்த்திங்கன்னா இந்த மொச்சைக்கொட்டை ரொம்பவே யூஸ் ஆகுதுன்னு சொல்லலாங்க. இந்த மொச்சைக்கொட்டையில் பார்த்திங்கன்னா புரதம், மாவுச்சத்து, கொலின், பாஸ்பரஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மிக அதிக அளவில் இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இரும்புச்சத்து, கால்சியம், சோடியம், பொட்டாசியம், விட்டமின்கள் பார்த்திங்கன்னா இந்த மொச்சைக்கொட்டையில் பார்த்திங்கன்னா ஓரளவு நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த மொச்சைக்கொட்டையில் நார்ச்சத்தும் பார்த்திங்கன்னா அதிக அளவில் இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க. இந்த மொச்சைக்கொட்டையை நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு வரப்போ பார்த்திங்கன்னா சர்க்கரை நோயோட அளவை பார்த்திங்கன்னா கட்டுப்படுத்துது அப்படின்னு சொல்லலாங்க. மலச்சிக்கல் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்குமே பார்த்திங்கன்னா இந்த மொச்சைக்கொட்டை ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா வளரக்கூடிய அந்த குழந்தைகள் பார்த்திங்கன்னா நிறைய சத்து இல்லாமல் அப்படியே சோர்வாக டயர்டாக ஃபீல் பண்ணுறதை நம்ம நிறைய பேர் பார்த்துருக்கோம். அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மொச்சைப்பயிரை பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்கு வேக வைத்து நம்ம கொடுக்குறப்ப பார்த்திங்கன்னா குழந்தைகள் பார்த்திங்கன்னா நல்லா ஆரோக்கியமாகவும் அவங்களோட உடல் பார்த்திங்கன்னா நல்லா வலிமையாகவும் புத்துணர்ச்சியோடைய பிரிஸ்காகவும் அவங்க ஆக்டிவாக இருக்கிறத நம்ம கண் கூட பார்க்கலாங்க. இதுக்காக நம்ம நிறையெல்லாம் மெனக்கட்ட போகிறதில்ல. நைட்டு ஊற வச்சு நம்ம காலைக்கு பார்த்திங்கன்னா அது குக்கரில் வேக வச்சு நம்ம கொடுக்க போகிற குழந்தைக்கு அவ்வளோதான் செய்ய போகிறோம். ஆனால் குழந்தைங்க அவ்வளோ வலிமையாக இருப்பாங்கங்க. எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இதில் இருக்கக்கூடிய அந்த கால்சியம் சத்து பார்த்திங்கன்னா எலும்புகளை ரொம்ப வலிமையாக வைத்துக்கொள்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா கர்ப்பிணிகளுக்குமே பார்த்தோன்னா இந்த மொச்சைக்கொட்டையை நம்ம எடுத்துக்கிறப்போ பார்த்தோன்னா நல்ல வலுவை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து பார்த்திங்கன்னா அந்த மலச்சிக்கல் தன்மையை போக்கக்கூடிய சக்தி இருக்குதுன்னு சொல்லலாம். நார்ச்சத்து இந்த மொச்சை பயிரில் அதிக அளவில் இருக்கிறதுனால மலச்சிக்கல் ப்ராப்ளம் இல்லாமல் தடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாங்க. இந்த மொச்சை பயிரை நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு வரப்போ பார்க்கின்சன் அப்படின்ற அந்த நோய் கூட பார்த்திங்கன்னா தடுக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். அந்த பார்க்கின்சன் நோய்க்கு பார்த்தோன்னா இந்த மொச்சைப்பயிரில் இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள் பார்த்திங்கன்னா மருந்தாக பயன்படுது அப்படின்னு சொல்லலாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் நம்மளோட இதயத்தை பார்த்திங்கன்னா நல்ல ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுதுன்னு சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து, பொட்டாசியம், ஃபோலேட் இந்த மாதிரி சத்துக்கள் பார்த்திங்கன்னா நம்மளோட இதயத்தை ரொம்ப வலிமையாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்துக்கொள்ள ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுதுன்னு சொல்லலாம். அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம இரத்தத்தில் பார்த்திங்கன்னா நிறைய கொழுப்பு படிஞ்சு பல விதமான நோய்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ரத்தத்தில் பார்த்திங்கன்னா கொழுப்பு அதிகமாக படிகிறதையுமே பார்த்திங்கன்னா குறைச்சி கொடுத்து அதை படிய விடாமல் பண்ணக்கூடிய ஆற்றல் இந்த மொச்சைப்பயிருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க. திசுக்களோட ஆரோக்கியமான வளர்ச்சிக்கும் பார்த்திங்கன்னா இந்த மொச்சைப்பயிர் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுதுன்னு சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய அந்த புரதச்சத்து பார்த்திங்கன்னா திசுவோட ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு ரொம்பவுமே யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் புற்றுநோய் வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த மொச்சைப்பயிருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க. மார்பக புற்றுநோய் இந்த மாதிரி நம்ம நிறைய புற்றுநோய் கேள்விப்படுறோம் இப்போல்லாம். அந்த மாதிரி புற்றுநோய் வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த வெள்ளை மொச்சைக்கொட்டைக்கு இருக்குது. அதோட எந்த மொச்சைப்பயிர் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாங்க. வெள்ளை மொச்சைக்கொட்டைன்னு இல்லை, நான் இங்கே இப்போதைக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வெள்ளை மொச்சைப்பயிர். நம்ம எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிற மொச்சைப்பயிர் எடுத்துக்கலாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இரத்த சிவப்பணுக்களை பார்த்திங்கன்னா அதிகரிக்கக்கூடிய சக்தி பார்த்திங்கன்னா இந்த மொச்சைக்கொட்டைக்கு ரொம்ப ரொம்ப இருக்குதுன்னு சொல்லலாம். நிறைய பேர் இந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்ணுறதுக்கு கூட பார்த்திங்கன்னா இந்த மொச்சைக்கொட்டை ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாங்க. பழங்காலத்துலலாம் பார்த்தோன்னா நம்ம தாத்தா பாட்டிகள் காலத்தில் பார்த்திங்கன்னா புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மொச்சைப்பயிரை அடிக்கடி வச்சு தருவாங்க. காரணம் என்னென்னு பார்த்தோன்னா ஆண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். அதாவது விந்தணு உற்பத்தியை அதிகரிக்கக்கூடிய தன்மை இந்த மொச்சைக்கொட்டைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது பார்த்திங்கன்னா அந்த விந்தணு உயிரணு உற்பத்தியை பார்த்திங்கன்னா மிகவும் உறுதி தன்மையில் உற்பத்தி செய்கிறதுக்கு ஆரோக்கியமான ஒரு விந்தணு உற்பத்தி ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மொச்சைப்பயிர் ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுதுன்னு சொல்லலாங்க. பிகாஸ் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இதில் நைட்ரிக் ஆக்சைடு பார்த்தோன்னா மிக அதிக அளவில் இருக்குது. நைட்ரிக் ஆக்சைடு அதிகம் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் பார்த்திங்கன்னா விந்தணு உற்பத்தியை பார்த்திங்கன்னா அதிகரிக்கக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க. யாரெல்லாம் இந்த மொச்சைப்பயிரை சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தோன்னா கிட்னி ஸ்டோன் இருக்குல்ல, அவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த மொச்சைப்பயிரை எடுத்துக்க வேண்டாம்.
அப்புறம் வந்து பார்த்தோம்னா வாத நோயாளிகள் கேள்விப்பட்டிருப்போம்ல, அந்த மாதிரி வாத நோய் இருக்கவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொச்சப்பயிரை வந்து எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த மொச்சப்பயிர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்மைகள் வந்து பார்த்திங்கன்னா நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். நம்ம வந்து நார்மலாக கேஷுவலாக உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி மொச்சப்பயிரை வந்து எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. பட் ஆனால் இந்த மாதிரி கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம், வாத நோய் ப்ராப்ளம், இந்த மாதிரி கொஞ்சம் ப்ராப்ளம் நம்ம உடம்புல இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மொச்சப்பயிரில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட நன்மைகள் நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. நிறைய நோய்கள் வரக்கூடிய ஆபத்தை கூட வந்து பார்த்திங்கன்னா தடுக்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த மொச்சப்பயிருக்கு இருக்குது. பழங்காலத்தில் தாத்தா பாட்டிகள் காலத்திலலாம் அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா இதை எடுத்துகிட்டு வந்தாங்க. நாமளும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மொச்சப்பயிரை வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி நம்மளோட உணவில் எடுத்துக்கிட்டு உடல் ஆரோக்கியத்தோடு வாழணும்னு வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயனடையட்டும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.